வேலைகள் எப்படி இந்த ஐடியா உருவாச்சு? எங்க இருந்து இந்த ஐடியாவை கொண்டு வந்தீங்க? இது பேசிக்காக இந்த ஐடியாஸ் வந்து ஸ்கூல் காலங்கள்ல இருந்து நான் இந்த மேடை நாடகங்கள், பாடல் நிகழ்ச்சிகள், இப்படி நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்து பங்கு கொண்டது. சொல்லப்போனால் ஒரு 3 இயர்ஸ் நர்சரி காலத்துலேருந்து ஸ்டேஜ் ஏறுறது. ஸ்கூல் அவுட் ஆகி நாங்கள் நிறைய மேடை நாடகங்கள் செஞ்சோம். இப்போ அதில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சேரிட்டி ஒர்க்ஸுக்காக நாங்கள் மேடை நாடகங்கள் அரங்கேற்றி அதில் வர ஃபண்ட்ஸ் வந்து சேரிட்டிக்காக கொடுத்துட்டு வந்தோம். அது ஒரு ஹொபியாக செஞ்சு வந்தது, பேஷனாக செஞ்சோம். ஸோ அந்த டீமில் அப்போது யூடியூப் அறிமுக காலங்கள், இந்தியாவில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பற்றி, சினிமாட்டோகிராஃபி பற்றி எந்த நாலேஜும் இல்லை அந்த டைமில். ஸோ அப்போ நிறைய படிக்க வேண்டி இருந்தது. அப்போ ஐடியா கேட்டதோடு இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பின் வாங்கினாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஏழு பெரிய கோஸ்டர் சினிமா ரேஞ்சுக்கு அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஐடியா விட்டுப்பட்டது. நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்கள் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன். நிறைய கதைகள், ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எழுதி வச்சுருந்தேன். அப்போ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயங்கள் தேடி படிக்க தொடங்கினேன். அப்போ அந்த 8 வருஷ காலத்துக்குள்ளே எனக்கு மஃபாயிர் மௌலானா மூலமாக நேத்ரா டிவியில் டெலிட்ராமாஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைச்சது. ஸோ அவரோட ஒரு 5 டெலிட்ராமாஸ் ஆக்ட் பண்ண மெயின் ரோலில். ஸோ அவரோட இருந்து நிறைய ஏடியா ஒர்க்ஸ் பண்ணி அங்கீகாரம் கொண்ட ஏடியில் ஸோ அவருக்காண்டி ஹெல்ப் பண்ணி, ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணி, எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது, என்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபி அவங்களோட ஒர்க்ஸ் நடக்குது, என்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் தான், என்ன நிறைய விஷயங்கள் பக்கத்துலேருந்தே சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதோட அதில் வந்து அந்த தைரியம் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நிறைய ஐடியாஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு அந்த கொஸ்ட்டை பேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அப்போ அந்த கொரோனா வந்தது. அப்போ லாக்டவுன் காலங்களில் ஸ்கூலில் நடித்த ஒரு காமெடி நாடகம் இருக்குது. அந்த நாடகத்தை எடுத்து வீட்டு பக்கத்தில் சின்னவங்க அப்படி ஓடிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ட்ரெயின் பண்ணி அப்படி ஃபோனில் ஷூட் பண்ணி ஃபோனில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த நண்பன் டிவி என்ற ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் மேகசின் வெளியிடுறதுக்கு ட்ரை பண்ணி நான் தோற்று போனேன். ஸோ அந்த பேரில் எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் போய் சேரணும். மேகசின் வாசிக்கக்கூடிய கூட்டம் இல்லை. ஸோ இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுன்றதால யூடியூப்க்கு அந்த பேரை வச்சு கொண்டு போகணும்னு அவங்கள வச்சு ஆரம்பித்தேன். ஒரு 6-7 எபிசோட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதோட திரும்ப கம்பேக் கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது ஒரே ஏஜ் குரூப் இல்லை, மூத்தவங்க இருக்கிறாங்க, சின்னவங்க இருக்காங்க, எல்லாரையும் கூடிய ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு. ஸோ இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இவன் செய்கிறான், ஏதோ பண்ணுறான், பண்ணலாம் என்னோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கள வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி அதில் கொஞ்சம் இருக்கிறாங்க. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஐடியாஸ் சொல்ல எல்லாம் கோர்வையாக ஸ்டார்ட் பண்ணது தான் நண்பன் டிவி அடுத்த கட்ட நகர்வு ஆரம்பமாச்சு.